தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு கும்பல் என்ன சொல்லுவாங்கன்னா, சமூக நீதி நிலைநாட்டுறது யார் தெரியுமா? திமுகனால தான். திராவிட சித்தாந்தம் இல்லைன்னா இங்கே சமூக நீதியே கிடையாதுங்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. திண்டிவனத்தில் ஒரு பட்டியலின அதிகாரியை திமுக சேர்ந்த கவுன்சிலர் அவர்கள் காலில் விழ வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் என்னன்னா, முனியப்பன் அப்படிங்கிற ஒரு இளநிலை அதிகாரியா நகராட்சியில திண்டிவனம் நகராட்சியில வேலை பார்க்குறாரு. அங்க திண்டிவனத்துல 28வது வார்டு கவுன்சிலரா திமுகவை சேர்ந்த திரு ரம்யா ராஜன் அவர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு ஃபைல் முனியப்பன் அவர்கள்ட்ட கேட்கறாங்க. இது மாதிரி என் வார்டில் நிதி பங்கீடு பற்றிய ஃபைலை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அவர் ஒழுங்கா பதில் சொல்லலை, அதை கடந்து போயிட்டாரு அப்படின்னு ரம்யா ராஜன் அவர்கள் தரப்புலேருந்து சொல்லப்படுது. உடனே ரம்யா ராஜன் அவர்கள் சேர்மன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சேர்மன் இந்த பஞ்சாயத்து பண்ணா கூட பரவாயில்ல, இந்த பஞ்சாயத்து ரம்யா ராஜன் அவர்களுக்கும் முனியப்பன் அவர்களுக்கும் பஞ்சாயத்து பண்றது யாருன்னு பார்த்தா சேர்மனோட ஹஸ்பண்ட். அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தமே கிடையாது. அவரு ஆபீஸ்ல ரவிச்சந்திரன் அவரு தான் முனியப்பன் அவர்கள்ட்ட, என்னப்பா கவுன்சிலர் கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்லைங்க நான் பண்ணேன்னு சொன்னோடனே, பாருங்க கவுன்சிலர் மனசு புண்பட்டுருச்சு, மன்னிப்பு கேள்வி நீ ஒழுங்கா அப்படின்னு எல்லாம் அங்க அந்த சிசிடிவில பார்த்துருப்போம். எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இவரும் ரவிச்சந்திரன் அவர்கள் பக்கத்துல ரம்யா ராஜன் அவர்களும் உட்காந்துருக்காங்க. உடனே அவர் மன்னிப்பு கேட்ட உடனே, மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமா அப்படின்னு ரம்யாராஜன் அவர்கள் கேட்டனாலதான் நான் போய் காலில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு முனியப்பன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தை வச்சு உடனே திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்க சமூக நீதிக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த ஒரு சம்பவம் இல்லைங்க. இதே திண்டிவனத்துல ஒரு கவுன்சிலர் அவர்களை நான் பட்டியலத்தை சேர்ந்தனால எனக்கு உட்கார நாற்காலி தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சரிங்களா? இதுக்குவே உடனே நடவடிக்கை எடுக்கல. எங்க ரம்யாராஜன் அவர்கள் மேல இப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாஞ்சிருக்கு. அது ரம்யாராஜன் அவர்கள், ரவிச்சந்திரன் மேலுக்கு, அப்புறம் அங்க இருந்த சுத்தி இருந்த அதிகாரிகள் மேலாம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாஞ்சிருக்கு. எப்ப எதிர்கட்சிகள் சேர்ந்த கவுன்சிலர்ஸ்லாம் போராட்டம் பண்ண அப்புறம் தான் இந்த இது பாஞ்சிருக்கு. இது மட்டும் இல்ல, ரம்யாராஜன் அவர்கள் இந்த முனியப்பன் அவர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டு வேற வச்சிருக்காங்க. அவர் காலில் விழுறப்ப என்னை தவறா செயல்பட்டாரு சொல்லிட்டு அவர் மேல இந்த குற்றச்சாட்டும் திமுகவை சேர்ந்த ரம்யாராஜன் அவர்கள் குற்றச்சாட்டு வழக்கு பதிய சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொன்னு சொல்லுவோம். திமுகல இவங்க நகர்மன்ற தலைவர், அடிமட்ட தலைவருங்கப்பா, ஊருக்காரங்கப்பா அப்படின்னா, அவங்களோட கட்சியோட முக்கிய பிரமுகர்கள், அமைச்சரே அப்படிதானே இருக்காங்க. KKSSR அவரை பார்க்கறதுக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இல்லைங்க, பழங்குடி மக்கள், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், மலைவாழ் மக்கள், அப்படி அவங்களுக்காக ஒரு கட்சி நடத்துறவங்க வன வேங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இரணியன் அவர்கள் நடத்துறாரு. அவர் ஒரு கோரிக்கைக்காக அமைச்சர் திரு KKSSR அவர்கள் பார்க்க போயிருக்காரு. அமைச்சர் இல்லை அப்படி இப்படி சொல்லி அவர் அலக்கடிச்சுட்டு 3 மணி நேரம் கழிச்சு அமைச்சர் அவளை பார்க்க போறப்ப செருப்பை வெளில வெட்டுவா அப்படின்னு சொல்லி அவரை பார்க்க போறவ சுத்தி சோபாலாம் ஃப்ரீயா இருக்கு. இது எல்லாமே அவர் இரணியன் அவர்கள் வெளியில சொன்னது. சுத்தி சோபாலாம் ஃப்ரீயா இருக்கு, ஆனா எங்களை நிக்க வச்சுதான் அவர் கேள்வி கேட்டாரு. கேள்வி கேட்கறப்போ என் ஜாதி பேர்லாம் சொல்றப்ப கால் மேல கால் போட்டு நீ என்ன ஜாதி அப்படிங்கறதெல்லாம் அவரு கேட்டாரு அப்படின்னாரு. நீ என்ன பெரிய ஆளா, உன்னை ஸ்டாலின் உடனே நேர்ல தான் பார்க்கணுமா முதல்வர் அவர்கள் அப்படி சொல்லிட்டு கடுமையா எங்களை கோவப்பட்டு திட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு, யாரு பழங்குடி மக்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அதுக்காக ஒரு கட்சி நடத்துற ஒரு தலைவர் இரணியன் அவர்கள் அவரு குற்றச்சாட்டு வச்சார். இது என்னது? இது ஜாதி வெறி கிடையாதா? சரி, இவர் இப்படியா? அடுத்தது நம்ம பொது மேடை, அவ்வளோ பெரிய மக்கள் இருக்காங்க, பொது கூட்டம், அதுல நம்ம அமைச்சர், ஆபாச அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள், என்னம்மா நீ எஸ்சி தானே, இது என்னது? இது சமூக நீதியா? இதுதான் திமுக சமூக நீதி ஒழிக்கிற லட்சணமா? சரி, அவரு தான் எப்படின்னா, சேலத்துல ஒரு பையன், பட்டியலத்தை சேர்ந்த பையன் கோவிலுக்கு போனால நடு ரோட்ல அடிச்சாரு. திமுகவை சேர்ந்த ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒரு நபர். அது என்னது? இதுதான் சமூக நீதி, ஜாதியை ஒழிச்ச லட்சணமா? இது மாதிரி நம்ம எண்ணற்று அடிக்கிட்டே போலாம். எத்தனை பேர் இவங்க திமுகல
தயாநிதி அவர்கள், டிஆர் பாலு, நாங்க என்ன மூன்றாம் தர மக்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம எல்லாரையும் சொல்லலாம். இவங்க எந்த அளவுக்கு ஜாதி வெறி பிடிச்சவங்க, சமூக நீதிங்கிற பேர்ல எப்படி பொய்யான அரசியல் பண்றாங்கன்னு. சரி, இத பத்தி ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாங்க. யாரு? நம்ம தூத்துக்குடி எம்பி திருமதி கனிமொழி அவர்கள்ட்ட, என்னங்க இந்த மாதிரி உங்க திமுகவை சேர்ந்த நபர் இப்படி பண்ணிட்டாரு, ஒரு பட்டியலின அதிகாரி அவர்களை காலில் விழ வச்சுட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டோன்னே அப்படியே ஓடுறாங்க, டபடபடன்னு ஓடுறாங்க, பதில் கூட சொல்லலை. இவங்க தான் யாரு? கனிமொழி போன்ற எதிர்கட்சி ஆட்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் அவர்கள் மீடியாவே பார்க்கறதே இல்லைன்னு. நீங்க உங்களை மீடியா தானே கேள்வி கேட்டுச்சு, பதில் சொல்ல வேண்டியதானே நின்று. இல்லைங்க, நான் வருந்துகிறேன், உரிய நடவடிக்கை கட்சி ரீதியா எடுக்கப்படும், என்னன்னு பார்ப்போம், விசாரணையை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு பிடிச்ச கேள்வி கேட்டா பிரஸ்ஸை பார்ப்பீங்க, இல்ல வேற ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டா பிரஸ் இங்க நம்மளுக்கு தெரியும், ஒரு கேள்வி கூட எதிர்த்து திமுகவை சேர்ந்த நபர்களிடம் கேட்காது. அப்படி இருந்தும் ஏதோ சோசியல் மீடியால போட்டுட்டாங்களே, வேற வழி இல்லையே, மக்கள் இதை கூட கேட்கலன்னா என்ன அதை பிரஸ் நடத்துறாங்கன்னு கேட்பாங்கன்னு வலுக்கட்டாயத்துல கேட்கிற கேள்வி கூட பதில் சொல்ல முடியல. இது ஒண்ணு மட்டும் கிடையாது. இன்னொன்னு, வந்த உடனே விதவைகள் தான் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்காங்க, அது காரணம் டாஸ்மாக்னு சொன்னீங்க. வந்த உடனேயே எங்கள் கட்சியை சேர்ந்த ஆட்கள்லாம் நடத்துற மதுபான ஆலைகள்லாம் மூடுவோம் அப்படின்னு சொன்னீங்களே மேம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க? அப்ப நான் சொல்லவே இல்லை. அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொன்னோம். யாரும் முரசொலி மட்டும் படிக்கிறது இல்லை இந்த காலத்துல. அப்படி இருந்தும் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. இதுக்கு நீங்க மோடி அவர்கள் மாதிரி உண்மையா மக்கள்கிட்ட பேசிட்டு போகலாம். சும்மா பிரஸ்ல பொய் சொல்றதுக்கும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா ஓடுறதுக்கும் மோடி அவர்கள் மாதிரி மக்கள்கிட்ட ரேடியோ மூலியமா பேசிட்டு போயிடலாம். இறுதியா நம்ம இதுல என்ன சொல்ல வரோம்னா, இதுதான் திமுக ஜாதிய ஒழிச்ச லட்சணம். அது மட்டும் இல்ல, சமூக நீதிக்கும் திமுகக்கும் அளவு கூட சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம உதாரணம் 2-3 தான் சொன்னோம். அது சொன்னது எல்லாமே முக்கிய தலைவர்கள் செஞ்சது. அடிக்கிட்டே போலாம். திருநெல்வேலியில ஒரு கவுன்சிலர் சொன்னது, திமுக சேர்ந்த கவுன்சிலர், ஒரு பெண் கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் ஒட்டியே சொன்னது, ரோட்டை நடக்க விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னட்டு சொல்லிட்டே போலாம். பட் இத மக்கள் உணர்ந்து 26ல பாடம் புகுட்டுவாங்க அப்படின்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.